ஸோ வணக்கம் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த அஜின்கியா பவரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரீசெண்டாக நடக்கிற யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் அந்த கிளப்ஸில் வந்து அடுத்த அஜின்கியா பவர் யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவரோட கேம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ யார் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதே போல் பங்களாதேஷில் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் கபடி நாலேஜ், அந்த கபடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதே போல் ஜெயசித்ரா டீமுக்காக எதுக்காக சுதாகரனே மாசானமுத்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றியும் லைட்டாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் தினமும் உங்களுக்காக கபடி அப்டேட்ஸ் போடுற உங்கள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அடுத்த அஜின்கியா பவர் யார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து பார்த்துடலாம். ஸோ நெல்லை டீமுக்காக யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷனில் ப்ளே பண்ணுற நெல்லை கிங்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுற மெயின் ரைடர் ரஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ செமையாக ப்ளே பண்ணுறாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அஜின்கியா பவர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே ஸ்பீட், அதே ஃபுட் ஒர்க், அதே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸோ எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அவர்கிட்ட பிடிச்சதே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கில் பயன்படுத்தணும், இந்த மாதிரி இடத்துல டுப்கி பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல பேக் கிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னிக்கை கரெக்டான இடத்துல டைமிங்காக பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், நம்ம வந்து அதுக்குள்ள அவரை பற்றி பெருமையாக பேசுகிறா இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து பேசலாம். பட் அவரோட ஃபுட் ஒர்க் எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சுங்க. அவரோட ஸ்பீடு வேற மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே க்யூட்டாக பண்ணாரு. புது புது டெக்னிக்ஸ் நிறைய காமிச்சிருக்காரு. ஸோ லிட்டரலாக வேற மாதிரி இருந்துச்சு. அவரோட ஸ்பீட், ஃபுட் ஒர்க், அந்த டைமிங், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வேற லெவலுங்க. ஸோ இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இவரை வந்து வாட்ச் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. செம பிளேயராக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு கடைசி 2 மேட்ச் ப்ளே பண்ண டீம்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம்ஸ் இல்லை. டேபிளில் பாட்டமில் இருக்கிற டீம்ஸ் தான். பட் இனிமே தான் டஃப்பான டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்சஸில் எப்படி ப்ளே பண்ண போறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுது. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் நல்லா ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா இவரை வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்த தமிழ்நாட்டில இருந்து அடுத்த தமிழ்நாட்டின் அஜின்கியா பவர் ரெடி அப்படிங்கிற மாதிரியே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த நெல்லை கிங்ஸ் மேட்சோடலாம் ஹைலைட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அஜின்கியா பவரோட கேமையும் இவரோட கேமையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இவரோட கேம் அஜின்கியா பவர் போல இருக்குதா. லிட்ரலாக அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஸ்பீட் எல்லாமே அவரை போலயே தான் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா சுதாகரனை வந்து எதுக்காக ஜெயசித்ரா டீமுக்காக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துடலாம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சில நண்பர்கள் கிட்ட வந்து கேட்டிருக்கேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அவங்க ரிப்ளை பண்ணாத பட்சத்தில் எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நானா ஏதோ ஒன்று கட்டுக்கதையெல்லாம் சொல்லப்படாது. ஓகேங்களா? ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மேபி நம்ம சுதாகரனே, மாசானமுத்து இவங்கெல்லாம் இல்லாதனால தான் ஜெயசித்ரா டீம் வந்து ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட வேல்ஸ் யூனிவர்சிட்டி கிட்ட ரொம்ப மோசமாக தோத்து போனாங்க. டேபிளில் வந்து கடைசி இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் பெரிய டோர்னமெண்ட் தான். மேபி அவங்க வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா ஜெயசித்ரா டீம் கண்டிப்பா ஒரு கம்பேக் வந்து கொடுக்கலாம். ஸோ சுதாகரனே, மாசானமுத்து இருக்கிறாங்க அப்படிங்கும் போதே கண்டிப்பா ஜெயசித்ரா டீம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ சுதாகரனே, மாசானமுத்து அவங்களும் ப்ளே பண்ணல. ஜெயசித்ரா டீமும் டேபிள்ல வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. ஸோ பாப்போம், அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பா ஜெயசித்ரா டீம்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பங்களாதேஷ்ல நடக்க போற மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் தான் பார்க்க போறோம். பேங் பேந்து கபடி கப். இது வந்து 4வது எடிஷன். இதுக்கு முன்னாடி 3 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 3த்துலயும் பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து பங்களாதேஷ் அந்த மெயின் ஸ்டேட்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். பங்களாதேஷ் வந்து நடத்துற ஒரு டோர்னமெண்ட். இதுல வந்து இது வரைக்கும் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஓகேங்களா? அதை தாண்டி வளர்ந்து வருகின்ற சின்ன சின்ன கபடி நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு டோர்னமெண்டா இது வந்து இருந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்லாம் கிடையாது. பட் சின்ன சின்ன நாடுகள் வளர்ந்து வர்றதுக்கு இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதோட 4th எடிஷன் வந்து இப்போ மே 26 இருந்து ஜூன் 3 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா? தாங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது. இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நடக்க போகுது.
இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பங்களாதேஷ், ஈரான், ஸ்ரீலங்கா, ஈராக், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஜப்பான், பாகிஸ்தான், சவுத் கொரியா, கெனியா, போலாந்து இந்த நாடுகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதுல ஜப்பான், பாகிஸ்தான், சவுத் கொரியா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி சைனீஸ் தாப்பி டீம் தான் ரன்னர் அப்போ இல்லைன்னா பிரான்ஸ் மெடல் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க நல்ல கபடி வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு. பட் இந்த டோர்னமெண்ட்ல இந்த வாட்டி சைனீஸ் தாப்பி டீம் இல்லை.